ஸ்ரீஸ்டரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளோட பேர் டெய்லர். இப்போ இவ மெடிக்கல் ஷாப்க்கு வந்துட்டு குழந்தை பிறக்காமல் இருக்கிற டேப்லெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் இவளுக்கு டேப்லெட் எடுத்து கொடுக்குறாங்க. இந்தாங்க கார்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க, மேடம் உங்கள் கார்டில் பணமே இல்லைன்னு சொல்ல, சரி அந்த மாத்திரை வேண்டாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லுமா, உன்னை பார்த்தா படிச்சுட்டு இருக்க பொண்ணு மாதிரி இருக்க, எதுக்காக இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் வாங்கி போடுற, உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து தள்ளியே இரு, அதான் உனக்கு நல்லதுன்னு அவங்க இவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. இவங்க இப்படி அட்வைஸ் பண்ணதை பார்த்தோன்னே இவ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க அப்பா காசுக்காக இவளை விற்கிறதுக்கு கிளப்புக்கு வந்திருப்பாரு. இப்போ வர பார்த்தீங்கன்னா இவளை வலுக்கட்டாயமாக கிளப்புக்கு கூட்டிட்டு வந்து, இவ தான் என்னோட பொண்ணுன்னு சொல்லி ஒரு பணக்காரக்கிட்ட கொடுக்க, அந்த ஆளு பார்த்தீங்கன்னா இந்தாம்மா இந்த ட்ரிங்க்ஸை குடி அப்படின்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்தி ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுட்டு இருக்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்ன எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவ அவன்கிட்டேருந்து தப்பிச்சு வரும்போது ஒரு பையன் மேலே விழுந்துடுறா. இவன் இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா, ஏய் நீ யாரு மேலே விழுந்திருக்கன்னு தெரியுமா, அவர் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரர், ஒழுங்கா எந்திரின்னு சொல்ல இவ்வளோ எந்திரிக்கிறா. யாருன்னு பார்த்தா நம்ம கதையோட ஹீரோ தான். அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாங்க, இவளோட சீனியரும் கூட. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கா. அங்கே உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா, உங்களோட டேஸ்ட் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு ஹீரோவை பார்த்து பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகிறான். இப்போவே போனதுக்கப்புறம் அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு இவ வேகமாக ஓடி வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, லேவிஸ் தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க, இந்த இடத்துல இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. இவ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நல்லா டிராயிங் பண்ணிட்டு இருப்பா. இவ இப்படி டிராயிங் பண்ணுறதை பார்த்தோன்னா அவ கூட படிக்கிற பொண்ணுங்க இவளை புள்ளி பண்ணியிருப்பாங்க. உன்னோட டிராயிங் ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு சொல்லி இப்போ அவளை பிடிச்சி வச்சுட்டு, உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப மோசமாக இருக்கு, உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, உங்கள் அப்பா உன்னை காசுக்காக விற்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, பாவம் பாட்டி கூட கிராமத்தில் தானே வளர்ந்து டியூஷன் ஃபீஸ்க்கு காசு இல்லாமல் தான் இந்த மாதிரி டிராயிங் பண்ணி வித்துட்டு இருக்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி கீழே தள்ளி புள்ளி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்திருப்பான். இப்போ ஹீரோ வந்து, நம்ம ஸ்கூலில் படிக்கிற யாரையும் ரேகிங்லாம் பண்ணக்கூடாது, இனிமேல் யாராவது பண்ணிங்கன்னா பிரின்சிபலுக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவளுங்க எல்லாம் பயந்து போயிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போக, ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுருப்பான். அன்னையிலேருந்தே நம்மளுக்கு ஹீரோ மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருக்கும். ஹீரோவோட பேரை மறக்காமல் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கா. இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்ல, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம், என்னை வெளியே கூட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, கண்டிப்பாக இந்த உதவியை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு வர, இந்த சைடு இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவன் கட்டாயப்படுத்தி ட்ரிங்க்ஸ் குடிக்க வச்சா இல்லையா, அதில் எதையோ கலந்துட்டா போல. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா தலை சுற்றி ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துல அந்த எதிரிங்க நிற்கிறாங்க. இவன் கிட்ட மாட்டினா என் வாழ்க்கையை வீணா போயிடுன்னு இவன் மறுபடியும் ஹீரோவை தேடி வந்துடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஹோட்டல் ரூமில் தான் தங்குறதுக்காக வந்திருக்கான். இப்போ இவன் இப்படி வர இவன் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்து, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு யாரோ மயக்க மருந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல, என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாது, நீ வேற யாராவது பார்த்துக்கன்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு ஹீரோ கூட ஒன்றா ஸ்டே பண்ணலான்னு பார்க்க, என் மேலே எந்த தப்பு இல்லை, நீ அதான் கூப்பிட்டேன்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்க்க ஹீரோ பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கான். அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா பண்ண தப்பால என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சே, காசுக்காக என்னை விற்க பார்த்தாரு, ஆனால் நான் இப்படி இவர் கூட ஒன்றா இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு அவ எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ குளிச்சுட்டு வந்து பார்க்க, அந்த இடத்துல இவ்வளோ காணோம். சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டியா, உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பெட்டை பார்க்க, அந்த இடத்துல அவள் தலையில் வச்சிருந்த கிளிப்பு தான் இருக்கு. இப்போ அந்த கிளிப்பை எடுத்து கையில் வச்சுட்டு இவன் ஹீரோயின் நினச்சி தான் சிரிச்சிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் தான் இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட இருந்ததை யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் கால் பண்ணுறாங்க. அந்த கால் வந்த உடனே வேகமாக ஹாஸ்பிட்டல் ஓடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண விடாமல் ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு கூட்டு போக, யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, அந்த அம்மாக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் இல்லைன்னா செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி டாக்டர் விட மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் அந்த ஆளு கேட்காம ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு இவ்வளோ வந்துடுறா. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, உங்களுக்கு சர்ஜரி நடக்கணும்னு சொல்ல, இங்கே பாருமா உங்கள் வீட்டு சைட்லேருந்து உங்கள் பாட்டிக்கு எந்த ஒரு பில்லு கட்டவே இல்லை அப்படின்னு சொல்ல, எனது பில்லு கட்டலையா, நான் கார்டு கொடுத்துட்டு தானே வந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்கப்பா பார்த்தீங்கன்னா தள்ளி போடின்னு இவளை பிடிச்சி தள்ளி விட்டுற. அவள் கழுத்தில் உள்ள காயத்தை பார்க்குறாரு. உன் கழுத்தில் எப்படி இது வந்துச்சு, நேற்று நைட்டு நான் அனுப்பின ஆள் கூட நீ இல்லை, அப்படின்னா நீ வேறு யார் கூட இது ஒன்றா இருந்துட்டியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்ப, பைத்தியக்காரி, உன்னால் எனக்கு எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா, நீ சுத்தமாக இருக்குன்னு சொல்லி தான் அந்த பசங்க கூட டீலிங் பேசி வச்சுட்டு இருந்தேன், ஆனால் அதையே எப்படி கெடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன்னு அவங்கப்பா இவ்வளோ பிடிச்சி திட்டிட்டு அவங்க பாட்டியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு கோவத்தில். அதை பார்த்தவொன்னே எனக்கு காசை மட்டும்
ஏன்டா பாக்குறீங்களா, பணத்துக்காக சொந்த பொண்ணையே விற்க பாக்குறீங்க, நீங்களா மனுஷனே கிடையாதுன்னு இவ கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. அவங்கப்பா பாத்தீங்கன்னா கோச்சிக்கிட்ட இந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் உங்க பாட்டியை தூக்கி சேர்ல உட்கார வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் அவனோட ஹாஸ்பிட்டல் தான். இப்ப இவ ஹீரோவை பார்க்க இந்த சைடு அவனே இவளை பாத்துறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்க. ஹீரோ பக்கத்துல நிக்கிற டாக்டர் பாத்தீங்கன்னா, ஏய் உங்க தாத்தா உன்னை செக் பண்ண சொல்லிதான் இங்க வர சொன்னாரு. என்ன செக் பண்ண சொன்னாருன்னு தெரியுமா? உனக்கு குழந்தை பிறக்குமான்னு செக் பண்ண சொன்னாரு. ஒழுங்கா வா போய் செக் பண்ணலான்னு சொல்லி டாக்டர் கூப்பிட்டு இருக்கான். ஏன்னா டாக்டர் ஹீரோவும் ஃப்ரெண்டு. இப்ப அவன் இப்படி கூப்பிட்டு இருக்க, அவன் பேசுற எதுவுமே ஹீரோவோட காதுல விழல. அவன் இவளையே பாத்துட்டு இருக்க. இந்த சைடு இவளுடைய டாக்டர் பாத்தீங்கன்னா, என்ன அங்க பாத்துட்டு இருக்க, வா பாட்டியை வாடகை கூட்டிட்டு போலான்னு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பாட்டியை கூட்டிட்டு வராங்க. இப்ப அவங்கள பெட்ல சேர்த்ததுக்கு அப்புறம் டாக்டர் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு உடனடியா சர்ஜரி பண்ணி ஆகணும். நீ ஆல்ரெடி கட்ட வேண்டிய பில்லையே கட்டல, நீ பில்லு கட்டலன்னு வச்சுக்க, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உங்க பாட்டியை ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவோன்னு சொல்ல, டாக்டர் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது காசை ரெடி பண்ணிடுறேன், ப்ளீஸ் உதவி பண்ணுங்கன்னு சொல்ல, சாரிம்மா இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கிடையாது, ஆனா ஒரு சான்ஸ் இருக்கு, இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் இங்க வந்திருக்காரு, நீ வேணா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு பாருன்னு சொல்ல, கண்டிப்பா கேட்கிறேன்னு இவ வேகமா ஓனரை பார்க்க வந்துட்டு இருக்க. பார்த்தா ரூமுக்குள்ள டாக்டரும் ஹீரோவும் தான் இருக்காங்க. இப்போ இவ உள்ள வந்துட்டு அவங்க பாட்டிக்காக பேசலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்தவொன்னே இவ ஷாக் ஆயிட்டு, சார் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன், என் பாட்டிக்கு பில்லு கட்டணும், கொஞ்ச நாள் டைம் கொடுத்தீங்கன்னா எல்லா பில்லையும் கட்டி முடிச்சிருவேன், அது வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க நீங்க அனுமதிக்கணும், ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே தள்ளாம இருங்கன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே டாக்டர் பார்த்தீங்கன்னா, இங்க பாருமா நீ சொல்றது ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ்க்கு எதிரானது, எங்களால அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமா உன் பாட்டி இங்கே இருக்கட்டும்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்க, இவ 2 லட்சம் சொல்றா, அந்த ஃபீஸையும் நானே பாத்துக்கிறேன், உன் பாட்டி நினைச்சு நீ கவலைப்படாதன்னு சொல்ல, இவ சொன்னதை பார்த்த உடனே டாக்டர் ஷாக் ஆயிட்டு இருக்க. இவளுக்கு அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்போ டாக்டர் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பக்கத்துல வான்னு சொல்ல, இவ்வளவு பக்கத்துல வரா. இப்ப அவ இப்படி கிட்ட வந்தவன ஹீரோ அவளை பிடிச்ச மடியில உட்கார வச்சுக்கிட்டு, உன்னோட பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அது நீ மறந்துட்டு போயிட்டேன்னு அவளோட கிளிப்பை தான் எடுக்கிறான். இப்ப அந்த கிளிப்பை எடுத்து அவளோட தலையில குத்தி விட்டுட்டு, உன்னோட போன் கையில இருக்கா, உன்னோட போன் நம்பர் என்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும், உடனே ஆப் ஓபன் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கலான்னு சொல்ல, சாரிங்க நான் என்னோட ஃபோன் எடுத்துட்டு வரல, நான் போய் ஃபோன் எடுத்துட்டு வரேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவ ஃபோன் எடுக்கிறதுக்காக போக, இவங்க பேசுற எல்லாத்தையும் உங்க அப்பா கேட்டுடுறாரு. இவன் இந்த அளவுக்கு பெரிய ஆளுங்க கூட டச்ல இருக்காளா, இதை வச்சு நான் சம்பாதிச்சிருவேனே அப்படின்னு வச்சுட்டு அவ போன கையோட உங்க அப்பா உள்ள வராரு. இப்ப அவர் உள்ள வந்து, சார் நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்ல, யார் நீங்கன்னு ஹீரோ கேட்கறான். இப்போ ஒரு பொண்ணு போனாலே டெய்லர், அவளோட அப்பா தான் நான், அவளோட ஃபோன் நம்பர் கேட்டீங்களா, ஃபோன் நம்பர் வேணும்னா 10 மில்லியன் பணம் கொடுங்க உடனே கொடுத்துட்றேன், என் பொண்ணு தான் சொல்ல சொன்னான்னு சொல்ல, எனது 10 மில்லியனா, உண்மையாவே நீங்க அவரோட அப்பா தானான்னு கேட்க, இவனும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கார்டு எடுத்து கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கோவத்தோட இந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் வரா. இப்போ வந்து ஃபோன் நம்பர் கேட்டீங்களா, இந்தாங்க ஸ்கேன் அப்படின்னு சொல்லி போனை காமிச்சிட்டு இருக்க. ஹீரோ எதுவும் பேசாம இந்த இடத்த விட்டு வந்துடுறான். ஹீரோவோட பார்வையில இவ்வளோ ஒரு தப்பான பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கான். இவ பணத்துக்காக சொந்த அப்பா கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ கோச்சிக்கிட்டு இந்த இடத்த விட்டு போக, இவ்வளோ பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் கனவு காணவே ஆரம்பிச்சிட்டேன், ஆனா பணக்காரங்க எல்லாருமே இப்படிதான்றதை அவர் நிரூபிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப சோகமாயிட்டு இருக்க. இந்த சைடு டாக்டர் பாத்தீங்கன்னா, ஏய் என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல, நீ எதுக்கு அந்த பொண்ணோட அப்பாக்கு 10 மில்லியன் கொடுத்த, ஒருவேளை உனக்கு அவளுக்கு ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்க, இதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், தேவையில்லாம எதுவும் பேசாத, அவளை நினைச்சாலே எனக்கு பிபி அதிகமாயிரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி நான் பேசலன்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, ஹீரோக்கு அவனோட தாத்தா தான் கால் பண்றாரு. இப்ப அவரு கால் பண்ணி, ஏண்டா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா, ஏன் என் உயிரை வாங்கிட்டு இருக்க, உனக்கு எத்தனை பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், ஒரு பொண்ணை கூட பிடிக்கல, நீயாவது ஒரு பொண்ணை பார்த்து கூட்டு வாடானா அதுவும் முடியாதுன்ற, என்னை சீக்கிரமே சாகடிக்க பாக்குறியா, எங்க பாருடா என் பிறந்த நாளுக்குள்ள நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வா, இல்லைன்னா உனக்கு ஒண்ணு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி தாத்தா கண்ணா பின்னான்னு ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டியை பார்க்க வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் பாட்டியை நல்லபடியா பாத்துக்க, எப்பவும் கூடவே இருந்து கவனமா பாத்துக்கன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, இவளுக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. அது பார்த்தவொடனே என்னாச்சு உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்க, காலையில இருந்து வயிறு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா, உங்க அப்பா லீவி சார் கிட்ட இருந்து 10 மில்லியன் பணம் வாங்கிட்டு போனார் தெரியுமா, கேட்டவுடனே அவரு கார்டு எடுத்து கொடுத்துட்டாரு, உங்க அப்பானால உனக்கு நிறைய பிரச்சனை, அந்த பணத்தை எப்படி நீ கொடுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, இது 10 மில்லியனானு இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு நேரா அவளோட அப்பாவை பார்க்கதான் வரா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு வந்து கத்தி எடுத்து கையில் வச்சுட்டு, இதுக்காக அவர்கிட்ட இருந்து 10 மில்லியன் பணம் வாங்குனீங்க, என் மானத்தை வாங்குறதுக்காகவா, காசுக்காக நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவர் கொடுத்த கடை தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க,
உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மனுஷியா கூட மதிச்சதில்ல. என் மான போற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. சொந்த பொண்ணை வச்சு காசு வாங்குறீங்க, வெக்கமா இல்லையா? ஒழுங்கா அந்த கார்டை கொடுத்துருங்க, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி இவ மாட்டிட்டு இருக்க. இங்க பாரு, இதுல உள்ள 5 மில்லியன் ஆல்ரெடி நான் செலவு பண்ணிட்டேன், இந்தா இதுல வெறும் 5 மில்லியன் தான் இருக்கு, எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒருவேளை இதனாலதான் அவர் கோவமா இருக்காரோ என்னமோ. அவர் கோவமா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்த கார்டை எப்படியாவது அவர்கிட்ட கொடுத்தாகணும்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு தான் கால் பண்றான். இப்ப இந்த டாக்டருக்கு கால் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு சொல்ல, அவன் ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்கான். பார்ட்டி இந்த இடத்துல தான் நடக்குது, அந்த இடத்துக்கு வான்னு சொல்லி அவன் அட்ரஸ் கொடுக்க இவ்வளோ இந்த பார்ட்டிக்கு வந்துடுறான். பார்த்தா அந்த பார்ட்டியில நிறைய பணக்காரங்களா இருப்பாங்க போல. இப்போ இந்த பார்ட்டியை பார்த்தவொன்னே இந்த பார்ட்டியை பார்த்தாலே பயமா இருக்கு, சீக்கிரமா இந்த கார்டை கொடுத்துட்டு போகணுன்னு இவ பயந்து பயந்து வந்துட்டு இருக்க. அவ கூட படிச்ச பொண்ணுங்க எல்லாம் இங்க தான் நிக்கிறாளுங்க. ஆக்சுவலா ஹீரோயினை ஸ்கூல்ல புள்ளி பண்ணது இந்த பக்கிங்க தான். இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஏன் ட்ரெஸ் பார்க்க அழகா இருக்குல்லன்னு அவ சுத்திக்கிட்டே வந்து ஹீரோயினை பிடிச்சி இடிக்க, அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா ஏண்டி நான் வர்றது உனக்கு கண்ணு தெரியலையா? இது எவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் தெரியுமா? நீ பாட்டுக்கு வந்து இடிக்கிற, அழுக்காயிடுச்சுன்னா யாரு நீயா காசு தருவேன்னு சொல்ல சாரி அப்படின்னு இவ சொல்றா. அதை பார்த்தோன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, யாரை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்ல நான் லீவிஸை பார்க்கறதுக்காக வந்தேன்னு இவ சொல்றா. இவ இப்படி சொன்னதை கேட்டவன எதுக்காக நீ அவரை பார்க்கணும், உனக்கு அவருக்கு என்ன சம்மந்தம்னு கேட்க இவ அமைதியா இருக்கா. இவ இப்படி அமைதியா இருக்கதை பார்த்தோன்னே அவளை பார்த்தீங்கன்னா அவளோட கையை பார்க்குறா. பார்த்தா அதுல லீவிஸோட கார்டு இருக்கு. இந்த பிளாக் கார்டு எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, அவரை உங்ககிட்ட கொடுத்தாரா இல்லை திருடிட்டியான்னு கேட்க, இல்லை இந்த கார்டை லீவிஸ் தான் கொடுத்தாரு, அது திருப்பி கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே அங்க உள்ள எல்லாரும் இவளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. அவர் கொடுத்துருக்கலாம் வாய்ப்பே இல்லை, இவ கண்டிப்பா திருடிட்டு தான் வந்திருக்கணும்னு இவ மேல பழிய போட்டுட்டு இருக்க. ஹீரோனுக்கு வாமிட்டா வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா அவளுங்கள பார்த்தீங்கன்னா ஒழுங்கா அந்த காடை குறி அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட அவளுக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது. இப்ப இவளை பார்த்தீங்கன்னா அந்த காடை கொடுங்கன்னு இவ காடை எடுக்கலான்னு வர அவ இவளோட கையிலே மிதிச்சிடறா. இப்ப இவங்க எல்லாரும் இவளை பிடிச்சி பயங்கரமா புள்ளி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட தாத்தாவை கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ இவங்க எல்லாரும் இந்த பார்ட்டிக்கு ஒன்றா இறங்கினவுடனே தாத்தா பார்த்தீங்கன்னா இங்கே பாருடா, இந்த பார்ட்டியில் அழகான பொண்ணுங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, இதில் யாராவது ஒரு பொண்ணு சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட டாக்டர் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பிடிக்காது, இன்னசென்டான பொண்ணுங்க தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ இன்னசென்டாக இருக்க பொண்ணு தேடி கண்டுபிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்க, ஆக மொத்தம் நீ இன்னைக்கு பொண்ணை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டேய் அந்த பொண்ணு டெய்லர் இருக்கால, அவள் உன்னை பார்க்கணும்னு சொன்னா, நான் கூட இந்த அட்ரஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சு அவள் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. சரி வா போகலான்னு ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி உள்ள வந்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் அந்த பொண்ணு மறுபடியும் எதுக்காக வந்திருக்கணும், கொடுத்த 10 மில்லியன் பத்தலையோ, இன்னும் காசு கேட்க தான் வந்திருக்கா போல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வேகமா உள்ள வந்துட்டு இருக்கான். இப்போ இவன் இப்படி உள்ள வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணுங்க எல்லாரும் இவளுக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அவன் வர்றதை பார்த்தோன்னே அவங்க எல்லாரும் ஹீரோ கிட்ட ஓடி போயிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட போய் பேசிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவன் அமைதியாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே தான் இருந்தா அப்படின்னு இவங்க எல்லாரும் ஹீரோயின் கீழே விழுந்த இடத்த காட்டுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரே ரத்தமா இருக்கு. அதை பார்த்தோன்னே எங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் இங்கே தான் இருந்தா, ஆனால் எங்கே போனான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு மோசமான பொண்ணாக இருக்கணும், ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா போல, அதான் கீழே விழுந்த உடனே அவளுக்கு ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னு இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கு. இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் எப்படி இந்த இடத்த விட்டு போனான்னு. அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்திருக்கும். அந்த கால் வந்தோடனே அந்த இடத்த விட்டு ஓடி போயிருப்பா. இப்போ அந்த பார்ட்டியில் உள்ள பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளை நினச்சி நீங்கள் வருத்தப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை, அவள் பார்ட்டிக்கு வந்து பார்ட்டியே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவளை நீ தான் பிடிச்சி கீழே தள்ளியான்னு ஹீரோ கேட்க, அதை பார்த்தோன்னா அவள் பயந்து போயிடுறா. இவன் இப்படி பயப்படுறதை பார்த்தோன்னா ஹீரோ கண்டுபிடிச்சிடான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுங்களை கூப்பிட்டு இங்கே உள்ள லேடிஸ் எல்லாத்தையும் பிடிச்சி வெளியே போடுன்னு சொல்ல, அவனுங்களும் அங்கே உள்ள பொண்ணுங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகலான்னு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவனோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்போ அவன் வந்து டெய்லருக்கு வயிற்றில் அடிப்பட்டு ப்ளீடிங் ஆயிருக்கு. எதனால இப்படி நடக்கும்னா அந்த பொண்ணு ப்ரெக்னெண்டாக இருந்தால் மட்டும்தான் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. எனது ப்ரெக்னெண்டான ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு அன்னைக்கு நைட்டு நடந்ததை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் அவள் கூட ஒன்றா இருக்கும்போது நான் ஹெல்மெட் யூஸ் பண்ணல, அவள் ப்ரெக்னெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவளுக்கு என்னாச்சுன்றதை கண்டுபிடிங்கன்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோனோட பாட்டியை தான் காட்டுறாங்க. இப்போ அவளோட பாட்டி அங்கே உள்ள டாக்டர் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இப்போ அவள் வந்து பாட்டி உங்களுக்கு எதுவும் ஆகலையே நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. இந்த சைடே டாக்டர் இவ காலை பார்க்குறாங்க. டெய்லர் என்னாச்சு காலுக்கு, உனக்கு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு பாருன்னு சொல்ல, இப்போ அந்த ரத்தத்தை பார்த்தவொடனே இவ அதே இடத்துல மயக்கம் போட்டு விட பார்த்தா இவளையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. இப்போ இவ பெட்டில் இருந்துட்டு இருக்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா நீ ப்ரெக்னெண்டாக இருக்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. பாட்டிக்கு அதுக்கு மேலே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு.
இப்போ பாட்டியை பார்த்தீங்கன்னா, "ஏம்மா உனக்கு கல்யாணம் கூட ஆகல. அதுக்குள்ள இப்படி பிரெக்னன்ட் ஆயிட்ட. இந்த குழந்தையோட அப்பா யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவ சுத்தி நெறைய பணக்கார பொண்ணுங்கலாம் நின்றுப்பாங்க இல்லையா? அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அவர என்ன மாரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பே இல்ல. இந்த குழந்தைய நான் தான் வளர்த்தாகணும் அப்படின்ற மாரி இவ யோசிச்சுட்டு, "பாட்டி இந்த குழந்தைக்கு அப்பான்னு யாரும் கிடையாது. இந்த குழந்தைக்கு என்ன தவிர வேற எந்த சொந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க." அதை பார்த்தோன்னா பாட்டிக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா, "இந்த குழந்தைய பெத்துக்க போறியா அபார்ஷன் பண்ண போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, "பெத்துக்கு தான் போறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா." இவ இப்படி சொன்ன உடனே பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "நீ எதை பத்தி கவலைப்படாதம்மா, நான் எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். உன்னே குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க." இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா, குழந்தைய வளர்க்க ஆசைப்பட்டா நல்லா சாப்பிடணும், நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், அப்பதான் குழந்தை நல்லபடியா பிறக்கும்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா, "பாட்டி இதுக்கப்புறம் நான் டிராயிங் பண்ணி அதை சேல் பண்ணலான்னு இருக்கேன். அந்த காசை வச்சு தான் நம்ம 2 பேரும் உயிரோடவே வாழ முடியும்னு சொல்ல, சரிம்மா உன்னால எந்த வேலை பார்க்க முடியுமோ அந்த வேலையை பாருன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, அவளுக்கு ஒரு கால் வருது. என்ன கால்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு தான் கூப்பிடுறாங்க. இப்போ அவளை வேலைக்கு வர சொல்ல, அதை பார்த்த உடனே இவ பயங்கர ஹாப்பி ஆயிரா. "பாட்டி எனக்கு பார்ட் டைமா வேலை கிடைச்சிருக்கு. இனிமே நான் வேலைக்கு போவேன் சந்தோஷமான்னு சொல்ல, பார்த்து பத்திரமா போமான்னு பாட்டியே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவ பாட்டியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு என்ன யோசிக்கிறானா, இந்த கார்டை எப்படியாவது அவர்கிட்ட கொடுத்தே ஆகணும். அடுத்த தடவை பார்த்தா கொடுத்துட வேண்டியதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ இவ கிளம்பி வேலைக்கு வந்துடுறா. என்ன வேலைன்னு பார்த்தா ஒரு ஜுவல்லரி கடையில் சேல்ஸ் பர்சனாக வேலை பார்க்க போறா. இப்போ அந்த இடத்துல வேலை பார்க்குற மேனேஜர் பார்த்தீங்கன்னா, "வர்ற கிளைண்ட்டை நீங்கள் ரொம்ப மரியாதையோடு நடத்தணும். அவங்க எது ஆசைப்பட்டாலும் அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி இந்த பொண்ணுங்க எல்லாருக்கும் எப்படி வேலை பார்க்கணும்னு இவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, அவங்களும் அவர் சொல்றதெல்லாம் கேட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அந்த கடையில் ரொம்ப நாளாக வேலை பார்க்குற பொண்ணு இவளை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருக்கா. வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சு மேனேஜரை கரெக்ட் பண்ண பார்க்குறாளா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை மறைச்சு பார்த்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஒரு பணக்கார லேடி வராங்க. இப்போ இவங்க வந்து இந்த பிரேஸ்லெட் என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போக, "ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா போய் துடைக்கிற வேலையை பாரு, கஸ்டமரை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, "மேடம் துடைக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை பார்க்கணும், அதுதானே நமக்கு முக்கியம்னு சொல்ல, "என்ன நான் பேசுறதே ஏத்து பேசுறேன்னு அவ ஹீரோயினை பிடிச்சி தலை விட கரெக்டாக ஹீரோ வந்து இவ்வளோ பிடிச்சிடறான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா, "உனக்கு ரொம்ப பண தேவை இருக்குது போல, அதனால தான் வேலைக்கு வந்திருக்கியா, என் கூட கிளம்பி வான்னு சொல்ல, "நான் வேலையில் இருக்கேன் என்னால் வர முடியாதுன்னு இவ குடுகுடுன்னு போய் அந்த பொண்ணுங்க கூட நின்னுறா. இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா அங்கே உள்ள மேனேஜரும் அங்கே வேலை பார்க்குற பொண்ணுங்களும் பயங்கரமாக மரியாதை வச்சுட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நான் ஜுவல்லரி வாங்கலான்னு வந்திருக்கேன், எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்ல, "சார் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இன்னொரு பொண்ணு சொல்ல, "நீங்கள் வேண்டாம், உங்கள் பக்கத்தில் நிற்கிறாளே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் எனக்கு உதவி பண்ணி ஆகணும்னு சொல்ல, ஆனால் அவள் இன்னைக்கு தான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கா, அவளுக்கு எதுவும் தெரியாது, நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, என்னோட வேலை ஏதோ அதை நான் செய்கிறேன்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, "சார் இது எல்லாமே டைமண்டால் பண்ணுது, சார் உங்களுக்கு எந்த மாதிரி ஜுவல்லரி வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் காட்டுவேன்னு சொல்ல, "நான் என்னோட குழந்தைக்கு ஜுவல்லரி வாங்கலான் இருக்கேன், அவனுக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்லரி காட்டுங்கன்னு சொல்ல, ஹீரோயினா அங்கே உள்ள ஒவ்வொரு ஜுவல்லரியாக எடுத்துகிட்டு வந்து அது எல்லாத்தையும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கா. இது இந்த கண்ட்ரிலேருந்து வந்தது, ரொம்ப எக்ஸ்போர்ட் ஆனது, எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜுவல்லரியாக எடுத்துக்காட்ட, ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய ஜுவல்லரி ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கான். இப்போவே இப்படி ஷாப்பிங் பண்ணுறத பார்த்தோன்னே அங்கே உள்ள எல்லாரும் நீங்கள் அப்பா ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்ல, எல்லாரும் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க, ஆனால் நீ மட்டும் வாழ்த்துக்கள் சொல்லாமல் இருக்கிற, ஏன் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் அப்பா ஆக போகிறதுக்கு வாழ்த்துக்கள்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவ கிட்ட வந்துட்டு, "சரி என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறியா, ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியான்னு கேட்க, இவன் இல்லைன்னு சொல்கிறான். இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே இவனை பார்த்தீங்கன்னா, "நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அப்புறம் இந்த குழந்தை என்னோட தான் தெரியும், இதை பற்றி என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லையான்னு சொல்ல, "இந்த குழந்தை என்னோட குழந்தை, இந்த குழந்தைக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த குழந்தைய பெற்றுட்டு உங்களை பிளாக்மெயிலாம் பண்ண மாட்டேன், உங்கள் கண்ணு முன்னாடி கூட வரமாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க, நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. உனக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும்ல, இந்த குழந்தைய பெற்று கொடுத்ததுக்கப்புறம் நானே வளர்த்துக்கிறேன், அது வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கன்னு சொல்ல, பணத்துக்காக என்னைக்கு என்னோட குழந்தைய நான் விற்க மாட்டேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க, தப்பாக புரிஞ்சிட்ருக்கேனா, கொடுத்த 10 மில்லியன் பார்த்தாதான் உனக்கு இன்னும் பணம் வேணும், அதுக்காக தானே ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, நீங்கள் தான் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, என்ன நடந்துச்சுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு இவ ஹீரோ கிட்ட நடந்ததை சொல்லலான்னு வரும்போது அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்ணுறாரு. இப்போ அவர் கால் பண்ணி வீட்டுக்கு வா உன்னை பார்க்கணும்னு சொல்ல, "சரி நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்போ அவள் போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, "எதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு காசு பிடுங்குற பொண்ணு மாதிரி இருக்கா, அவ கூடலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க." இந்த சைடு அந்த கடையோட மேனேஜர் தான் வராரு. இப்போ அவரை பார்த்த உடனே, "உங்க கடையில் வேலை பார்க்குற பொண்ணு பாதியிலே அவளோட அப்பாவை பார்க்க போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்க, அவங்க அப்பா கண்டிப்பாக அவளை அடிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கணும், அவளாம் மனுஷனே கிடையாதுன்னு சொல்ல, என்னதான் அடிக்க கூப்பிடணுமா, 2 பேரும் பிளான் பண்ணி தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க." அதை பார்த்தோன்னா அவரை பார்த்தீங்கன்னா, "சார் நீங்கள் இதை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நானும் அந்த பொண்ணு ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க தான், அவளோட அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க, அவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் அவளை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு பணம் கேட்டுகிட்டே இருப்பார் தெரியுமா, அந்த பொண்ணு யாருக்கிட்ட பேசினாலும் அவங்க கிட்ட போய் காசு வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவார், காசு வேணுன்றதுக்காக அவளோட ஃப்ரெண்ட்ஸு
தெரிஞ்சவங்கன்னு ஒருத்தரை கூட விட மாட்டாரு. அந்த அளவுக்கு அந்த பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. சின்ன வயசுலேருந்து அவங்க பாட்டி தான் அந்த பொண்ணை வளர்த்தா. ஆனால் அவங்க அப்பா மனுஷனே கிடையாது, சரியான மிருகம். காசுக்காக அந்த பொண்ணை என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு ஹீரோயினோட சுச்சுவேஷனை எடுத்து சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, அப்படின்னா சார் அந்த பொண்ணோட அப்பா நம்ம கிட்ட சொன்னது எல்லாம் பொய் தான், நாம தான் அந்த பொண்ணை தப்பா புரிஞ்சுக்கிட்ட போலன்னு இவ சொல்ல, அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக இவ்வளோ பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வரா. இப்போ அவளோட அப்பா இவ்வளோ பார்த்தவொன்னே, இங்கே பாருமா உங்ககிட்ட காசு ஏதாவது இருந்தா கொடு, ஏன்னா நான் கடன் வாங்கியிருக்கேன், அந்த காசெல்லாம் கொடுத்தாகணும்னு சொல்ல, யாரை கேட்டு கடன் வாங்கினீங்க, அதை கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்க அப்பா முட்டிக்கால் போட்டு, அந்த லீவிஸ் ரொம்ப பெரிய ஆள் தானே, அவன்கிட்ட இருந்து காசு வாங்கி கொடுன்னு சொல்ல, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க, எனக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவருக்கு குழந்தையே பிறக்க போகுது, அதனால இனிமே அவர் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு, என்ன காரணமா வச்சு அவர்கிட்ட காசு கேட்குற வேலை வச்சுக்காதீங்க, உங்களுக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா என்னை ஏமாத்த பார்க்காத, உன் ஹேண்ட்பேக்கை குறின்னு அவ ஹேண்ட்பேக்கை பிடிங்க அதில் உள்ள கொஞ்ச நெஞ்சு காசையும் எடுத்துடுறாரு. இப்போ அவர் காசை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போக, இவ அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இவ இப்படி அழுதுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போவே ஹீரோவை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கார்டு எடுத்து கொடுத்து, எங்கள் அப்பா இனிமேல் பணம் கேட்டால் கொடுக்காதீங்க, இந்தாங்க உங்களோட கார்டு, ஆனால் இதில் 5 மில்லியன் ஆல்ரெடி அவர் செலவு பண்ணிட்டாரு, அந்த காசை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிடுறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இவ மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இப்போ அவள் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறா. இப்போவே எந்திரிச்சு போகலான்னு பார்க்க, அவளுக்கு தலை சுற்றி கீழே விழுற மாதிரி போக ஹீரோ வந்து அவளை பிடிச்சிடறான். இப்போ ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்து காரில் உட்கார வச்சுட்டு இருக்க. இவள் லைட்டாக மயக்கத்தில் இருக்கா. அதை பார்த்தவொன்னே டெய்லர் கண்ணை முழிச்சு பாரு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ கண்ணை முழிச்சு பார்க்குறா. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, பனி உன் தலையில் விழுந்து முடியெல்லாம் நனைஞ்சு போயிருக்குன்னு அவளை தொடச்சி விட்டுட்டு இருக்க. சாரிங்க, என்னால் உங்கள் காரு ஈரமாயிர போகுது, பனி விழுந்ததில் உடம்பு ஃபுல்லாக லைட்டாக நனைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்ல, நனைஞ்சா நனைஞ்சிட்டு போகுது, காரை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன், அதை பற்றி எந்த கவலையும் படாதன்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா, சாரிங்க என்னால் உங்களுக்கு நிறையா பிரச்சனை, நான் கிளம்புறேன்னு சொல்ல, எங்கே போக பார்க்குற, உன் வயிற்றில் இருக்கிறது என்னோட குழந்தை, அந்த குழந்தைய எடுத்துகிட்டு நீ போகலான்னு முடிவில் இருக்கியா, என் கூட வந்துடு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்ல, நான் இதுக்கு உங்கள் கூட வரணும், உங்களுக்கு ஆல்ரெடி குழந்தை பிறக்க போகுது, அந்த பார்ட்டியில் உங்கள் கூட நிறைய பணக்கார பொண்ணுங்க இருந்தாங்க, எல்லாரும் பிளைண்ட் டேட்டுக்காக தானே வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, அந்த பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணது என்னோட தாத்தா தான், எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்புறம் நீ வேலை பார்க்குற கடையில் வந்து நகை எடுத்தது என்னோட குழந்தைக்காக தான், உன் வயிற்றில் இருக்க என்னோட குழந்தைக்காக, எனக்குன்னு இருக்கிறது ஒரே குழந்தை தான், வேறு யாரும் கிடையாதுன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைய என்கிட்ட தூக்கிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா, அதுக்காக தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்ல, அதுக்காகலாம் ஒன்றும் பேசல, இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும்னா ஒரே வழி தான் இருக்குது, என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, என்னது உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா, இல்லை என்னால் முடியாது, நான் சாதாரண பொண்ணு, உங்களோட பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசு, உங்கள் ஸ்டேட்டஸ்க்கே ஏற்ற பொண்ணு நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா, உன் வயிற்றில் இருக்குது நம்மளோட குழந்தை, அப்படி இருக்கிறப்ப அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏற்றிக்கிட்டு தான் ஆகணும், இந்த குழந்தையோட அப்பாவா கடமையை செய்ய வேண்டியது ஏன் பொறுப்பு, உன்னையும் குழந்தையை நல்லபடியாக பார்த்துக்குவேன், நீ என்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, சரி கல்யாணம் பண்ணிக்க நானும் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறான். இப்போவே இப்படி சொன்னோன்னே அடுத்த நாளே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கல்யாணம் பண்ணிட்டு தான் வெளியே வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா, சரி வா 2 பேரும் போகலான்னு சொல்ல, எங்கே போகிறோன்னு இவ கேட்குறா. வேற எங்கேயோ ஒன்றா வாழ்றதுக்கு தான், இன்னிலேருந்து நீ என் வீட்டில் தான் ஸ்டே பண்ணணும், வா போகலான்னு சொல்லி ஹீரோ அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ உள்ளே வந்துட்டு இருக்க. அங்கே வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா, மேடம் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட பேர் டைலர்னு சொல்கிறான். எதுக்காக இங்கே வந்தீங்க, வேலைக்காரங்க வேணும்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தோம், அதுக்காக வந்திருக்கீங்களான்னு சொல்ல, அவள் அதுக்காகலாம் வரல, இவ என்னோட பொண்டாட்டின்னு ஹீரோ இன்ட்ரோ கொடுக்க. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு கல்யாண விஷயம் எங்களுக்கு தெரியாது, மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறானா, அவள் ப்ரெக்னெண்டாக இருக்கா, அவளை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்புன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க சார், மேடமை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், வாங்க மேடம் உள்ளே போகலான்னு அவங்க ஹீரோயினை கூட்டிகிட்டு பெட்ரூம்க்கு வர, அவளுக்கு வாமிட்டாக வந்துட்டு இருக்கு. இப்போ அவள் இப்படி வாமிட் எடுத்துட்டு இருக்க. மேடம் பார்த்து பொறுமையாக இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு அவங்க இந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா ஹீரோயின்காக ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ அங்கே நிற்கிறான். அவனை பார்த்தோன்னே, மேடம் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே வாமிட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க, பாவம் அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அதனால தான் இதாவது எடுத்துகிட்டு போகலாமான்னு பார்த்தேன், ஆனால் இதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்ல, அவளுக்காக நான் சமைக்கிறேன், நீங்கள் யாரும் எதுவும் பண்ண வேண்டான்னு ஹீரோ சொல்ல, என்னது நீங்கள் சமைக்க போகிறீங்களான்னு அவங்களே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஆமாம், என் பொண்டாட்டிக்காக நானே சமைக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக சூப்பு செய்ய ஆரம்பிச்சிடறான்.
இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவளுக்கு வாமிட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து அவளுக்காக சூப்பு சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா வாயை தர நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லி இவன் சூப்பை ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இவ்வளோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போவே இப்படி சாப்பிட்டு முடிக்க ஹீரோ என்ன சொல்றானா, எங்க பாரு உடம்பு சரியில்லைன்னா எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லு, வெக்கப்படாத, எது வேணாலும் வேலைக்காரங்களுக்கு கீழே அவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லு, எவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி போக, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன், கிட்ட வராதிங்கன்னு சொல்ல, ரொம்ப யோசிக்காது, பக்கத்தில் உள்ள ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த வீட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரூமில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. என்னால் நம்பவே முடியல, எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆனது கனவு மாதிரி இருக்குன்னு இவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ சாப்பிடலான்னு வந்து உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக ஸ்பெஷலாக சமைச்சு வச்சிருக்கான். இப்போ அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்கிறானா, நமக்கு கல்யாணம் ஆனதை சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க, யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்கன்னு சொல்ல, ஏன் சொல்லக்கூடாதுன்னு ஹீரோ கேட்குறான். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவர் உங்களை சும்மா விட மாட்டார், உங்ககிட்ட காசு கேட்டு டார்ச்சர் பண்ணுவாருன்னு சொல்ல, காசு கேட்டால் கொடுத்துட்டு போகிறேன், இதில் என்ன இருக்குன்னு சொல்ல, என்னால் உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம், தயவு செஞ்சு எங்கள் அப்பா கிட்ட சொல்லாதீங்க, சொல்லாமல் இருக்கிறதா உங்களுக்கும் நல்லதுன்னு சொல்ல, சரி யாருக்கிட்டேயும் சொல்லலைன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஒரு கம்பெனியில் இருந்து தான் கால் வருது. இப்போ அவங்க கால் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் செலக்ட் ஆயிருக்கு எங்கள் கம்பெனிக்கு, நீங்கள் உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி கடையில் வேலை பார்க்கறதுக்காக இப்படி ஓடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு தான் வந்திருக்கா. இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து, மேடம் என்னை வேலைக்கு வர சொன்னாங்க, அதனால தான் உடனே ஓடி வந்துட்டேன்னு சொல்ல, வேலைக்கு வர சொன்னாங்களா, இது எவ்வளோ பெரிய கம்பெனின்னு தெரியுமா, இந்த கம்பெனிக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டா வருவ, டீசெண்டாக வரணும்னு கூட உனக்கு தெரியாதுன்னு அவளை பிடிச்சி திட்டிட்டு, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ, உன்னை வேலைக்கு யாரு கூப்பிடலன்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொல்றத பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ அவ இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மேனேஜர் தான் வராரு. இப்போ அவர் வந்து, எங்க பாரு அந்த பொண்ணை வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, இந்த இடத்துல நீ ரிசப்ஷனிஸ்டா தான் வேலை பார்க்குற, அதை மறந்துட்டு ஓவரா பேசிட்டு இருக்காத, ஒழுங்கா அவன் வேலை இதை அதை மட்டும் பாருன்னு சொல்லி இவர் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் இப்படி பண்ணதை பார்த்த உடனே உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூங்கன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. அவரை பார்த்தீங்கன்னா வாங்க லூயிஸ் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போதான் வந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவரை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இப்போதான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கா, இவளோட பேர் அப்படின்னு சொல்ல வர, இன்ட்ரடக்ஷன்லாம் எதுவும் வேணாம், எனக்கு அந்த பொண்ணை நல்லாவே தெரியும்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ அவன் இப்படி சொன்னவொன்னே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு இவ கேட்குறா. இவன் இப்படி கேட்டதை பார்த்தவொன்னே அவரை பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வேர்ல்டுலே உள்ள ஃபேமஸான பெயிண்டரில் ஒரு ஆள், அவளோட பெயிண்டிங்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா என்னோட அம்மா கூட ஒரு பெயிண்டராக தான் இருந்தாங்க, அந்த பெயிண்டிங்கோட எக்ஸிபிஷன் இன்னைக்கு நடக்க போகுது, அதில் கலந்துக்கிறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு, நீங்கள் வந்து கூட ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, இவ்வளோ சரினா அவங்க கூட அந்த எக்ஸிபிஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாரும் உள்ளே வந்தோடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருங்க, நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேன்னு அங்கே வந்திருக்க கிளைண்ட்டுக்கிட்ட அங்கே உள்ள டிராயிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு இவனோட தங்கச்சி தான் வரா. இவளோட பேர் ஜாரா. ஹீரோயின் அவ ஹீரோ எல்லாரும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாங்க. இவ ஹீரோயினோட கிளாஸ்மேட்டு. இப்போ அவளை பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, இவ இப்படி இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் யோசிச்சு பார்க்குறா. அவங்க ஸ்கூல் படிக்கும்போது இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் நடந்திருக்கும். அந்த காம்படிஷனில் ஒரு பட்டர்ஃப்ளை போட்ட டிராயிங் தான் வின் பண்ணும். அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா அதை அவள் டிராயிங் பண்ணது. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங்கோட ஓனர் தான் வின் பண்ணது, அவங்களுக்கு தான் இந்த அவார்டு போகுதுன்னு அவர் சாராவோட பேர் சொல்ல, அதை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிருப்பா. இந்த டிராயிங் அவளோடது கிடையாது, என்னோடது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அப்பா வந்திருப்பாரு. இப்போ அவளோட அப்பா வந்து, என் பொண்ணோட மண்டையில கொஞ்சம் அடிபட்டிருக்கு, அதனால அவ இப்படிதான் வளருவா, அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி ஹீரோயின் அங்க இருந்து கூட்டு வந்திருப்பாரு. இப்போ இவர் தனியாக கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம், அப்பா ஏன் இப்படி பண்ணீங்க, அது நான் கஷ்டப்பட்டு வரைஞ்சது, என்னோட கெரியரையே இப்படி மொத்தமாக கவுத்துட்டீங்களேன்னு சொல்ல, அந்த பொண்ணு காசு கொடுத்தா அதனால பெயிண்டிங்கை விற்றுட்டேன், இதில் என்ன இருக்குது, காசுக்காக பெயிண்டிங்கை விற்கிறது ஒன்று தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களான்னு இவன் அவங்க அப்பாவை கண்ணா பின்னான்னு திட்ட, அவங்க அப்பா இவ்வளோ அரைஞ்சிடுறாரு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போடின்னு சொல்ல, இவ்வளோ கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்திருப்பா. இவளோட கனவு எல்லாத்தையுமே சிதைச்சது இவ்வளோ அவங்க அப்பாவும் தான். இப்போ அது எல்லாத்தையும் தான் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்பவே இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கா. பார்த்து ரொம்ப நல்லாச்சு, நல்லா இருக்கேன்னு சொல்ல, நல்லதா இருக்கேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணோட அண்ணனை பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் ஸ்கூல்ல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயின் மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போறா. இவளை புள்ளி பண்ணும்போது ஹீரோ முத நாள் வந்து காப்பாற்றிருப்ப இல்லையா, அடுத்த நாள் இவன் ஹீரோக்கு தேங்க்யூ சொல்லலான்னு ஒரு லெட்டர் எடுத்துட்டு ஹீரோவை பார்க்கலான்னு வர, ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட ஜாலியாக பேசிட்டு நடந்து வந்துட்டு இருப்பான். அது எல்லாத்தையும் பார்த்தவொன்னே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி
சரி ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு வந்துடலான்னு இவ போயிட்டு இருக்க. அவள கூட படிக்கிற பசங்க எல்லாரும் வந்து பிடிச்சிருப்பாங்க. ஏண்டி சாரா வரைஞ்ச டிராயிங்க உன்னோட டிராயிங்னு சொல்லி பிரச்சனை பண்ண பார்த்துருக்க, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு அவளை பிடிச்சி கீழே தெரிய அவளை பயங்கரமாக புலி பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே இந்த சாராவோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான். இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவளோட முகமே மாறி போயிடுது. இப்போ சைடு இந்த சாராவோட அசிஸ்டன்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு போய் ஹோட்டல் ரூமில் வைக்க சொல்லணும். யாரை கூப்பிடலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் ஐடி கார்டு போட்டிருக்கதா பார்க்குறா. அதை பார்த்தோன்னே இங்கே வா, இந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் உள்ள ஹோட்டல் ரூமில் வச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த லக்கேஜை அவகிட்ட தள்ளி விட அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த பொண்ணு ஹீரோயினை பார்க்குறா. இவளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, ஆனால் எங்கே பார்த்தேன்னு தான் ஞாபகம் வரல அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இவளோட அண்ணனை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை இப்போ தான் வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்கேன், இவளோட டிராயிங் எல்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவளோட அசிஸ்டன்ட் பண்ண பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் உங்கள் தங்கச்சி மாதிரி டிராயிங் பண்ண முடியுமா, வேர்ல்டுலேயே அவள் தான் பெஸ்ட்டாக டிராயிங் பண்ணுறான்னு இவளோட பெருமையை பற்றி பேசிகிட்டு இருக்க. சாராவை பார்த்தீங்கன்னா டெய்லர் இன்னும் இப்படியே நின்றுட்டு இருக்க. லக்கேஜ் எடுத்துகிட்டு போய் ஹோட்டல் ரூமில் வையின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் பார்த்து எடுத்துகிட்டு போ, அந்த லக்கேஜ் ரொம்ப காஸ்ட்லியான லக்கேஜ்னு சொல்ல சரிங்க மேடம்னு இவ சொல்கிறா. இவன் இப்படி சொல்கிறத பார்த்தவொடனே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. எங்க பாரு, இந்த யூனிவர்ஸில் நீ என்ன வேலை பார்க்குற, பெயிண்டராக தான் வேலை பார்த்துட்டு இருக்க, வரைகிறது மட்டும்தான் அவனோட வேலை, இவங்களுக்கு எடுபடி பார்க்குறது அவனோட வேலை கிடையாது. அவங்க இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் சொன்னாலும் பார்க்க மாட்டேன்னு தைரியமாக சொல்லு. உன்னோட சுயமரியாதையை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ இப்படி பேசுகிறத பார்த்தவொன்னா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவளும் இந்த இடத்துல தானே வேலை பார்க்குறா, அவகிட்ட வேலை கொடுக்குறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல வேலை பார்த்தா பாத்ரூம் கூட நீங்கள் கழுவ வைப்பீங்களா, யாராருக்கு எந்தெந்த வேலை இருக்கோ அந்தந்த வேலையை தான் பார்க்கணும், உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் வேலை வாங்கக்கூடாதுன்னு ஹீரோ அந்த லக்கேஜை பிடிச்சி அவகிட்ட தள்ளி விட அவள் கீழே விழுந்துடுறா. இப்போ ஹீரோ இப்படி இவ்வளோ காப்பாற்றினதை பார்த்தவொன்னே சரவை பார்த்தீங்கன்னா இதுக்காக இவன் இவ்வளோ காப்பாற்றி இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், ரெண்டு பேருக்கும் நல்ல என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி அவள் குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் என்னோட வேலையை பார்க்க போறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் அவளோட அண்ணனை பார்த்தீங்கன்னா லிவிஸ் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அந்த பொண்ணுக்காக இந்த அளவுக்கு உதவி பண்ற, அப்படி என்ன ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் கேட்க. ஏன்னா அவன் என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டிக்கு உதவி பண்ண வேண்டியது என் கடமை அப்படின்ற மாதிரி ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்க்கறத பார்த்தோன்னா அவனே பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி ஒன்று சின்ன வயசுலேருந்தே காதலிச்சிட்டு இருக்கான், அவள் இப்போ வந்ததே உனக்காக தான் சொல்ல. எங்க பாரு, அவளை எனக்கு பிடிக்கும், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மட்டும்தான், மற்றபடி உன் தங்கச்சி மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த டெய்லருக்கு எவ்வளோ தைரியம், ஏன் ஆளையே செடியூஸ் பண்ண பார்க்குறா, நான் சின்ன வயசுலேருந்து லிவிஸை காதலிச்சிட்டு இருக்கேன், அவனுக்கு கண்டிப்பாக யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. சரியா சொன்னீங்க மேடம், அவளை எப்படியாவது இந்த இடத்த விட்டு அனுப்பிச்சாகணும், சார் கூட க்ளோஸ் ஆக விடவே கூடாதுன்னு சொல்ல. அதுக்கான வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு இவங்க ரெண்டு பேரும் அவளுக்கு எதிராக ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து தலை சுற்றுற மாதிரி போக அதை பார்த்தவொடனே ஹீரோயின் அவளை பிடிக்கலான்னு வந்துடுறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, எனக்கு மயக்கமாக இருக்குது, ரொம்ப தலை சுற்றுது, டெய்லர் எனக்காக ஒரு உதவி பண்ணேன், இன்னைக்கு எக்ஸிபிஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதில் அந்த டிராயிங் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா என்னால் சுத்தமாக முடியலன்னு சொல்ல. சரி கவலைப்படாதீங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு இவ்வளோ சொல்லிடுறா. இப்போ ஈவினிங் ஆனதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாரும் அங்கே உள்ள டிராயிங்கோட எக்ஸ்பிளனேஷனை கேட்குறதுக்காக உட்காந்துட்ருக்க. அதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக இவ தான் வந்துட்டுருக்கா. இப்போ வந்து பேசலான்னு அங்கே உள்ள புக்கை ஓப்பன் பண்ண பார்த்தா அதில் வெறும் வெத்து பேப்பர் தான் இருக்குது, எதுவுமே இல்லை. அதை பார்த்தோன்னே இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்க. இன்னும் அப்படியே நின்றுட்டுருக்க, ஏதாவது பேசி தல, எங்கள் மான போகிற மாதிரி பண்ணாதுன்னு சொல்லி ஹீரோனை பிடிச்சி கீழே தள்ள. அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து அவளை பிடிச்சிடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா சொல்லு, இந்த பார்ட்டியை இப்போவே ஸ்டாப் பண்ணிடுறேன்னு சொல்ல. அதெல்லாம் எதுவும் வேணாம், என் மேலே நம்பிக்கை வைங்க, நான் பார்த்துக்கிறேன்னு இப்போ அவளை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேப்பர்ஸும் இல்லாமல் அங்கே உள்ள டிராயிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல இவ வரைஞ்ச டிராயிங் தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, ஏன்னா இவ வரைஞ்ச டிராயிங்கை பற்றி அவளை விட இவளுக்கு தான் நல்லா தெரியும். இப்போ அதை பற்றி இவ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இந்த டிராயிங்கில் இவ்வளோ விஷயம் இருக்கா, இந்த விஷயம் எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் நல்லபடியாக அவளோட எக்ஸ்பிளனேஷனை முடிச்சிடறா. இவ இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறத பார்த்தோன்னா அந்த சாராக்கே ஷாக் ஆயிடுது. ஏன்னா அந்த டிராயிங்கை அவங்க அப்பா கிட்ட தான் வாங்கியிருப்பா இல்லையா, அதையே அவள் மறந்து போயிட்டா போல ரொம்ப வருஷம் ஆனதுனால. இப்போ ஹீரோயின் இப்படி அந்த டிராயிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறத பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாருக்கும் இவளோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்றா வந்துட்டுருக்க. அவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீ நல்ல வேலை பார்த்த, இந்த அதுக்கான போனஸ்னு சொல்லி கார்டை கொடுக்க. ரொம்ப தேங்க்யூ சார், இதுக்கப்புறமா நல்லபடியாக வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த இடத்த விட்டு போக சாரோட அண்ணன் இவளையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா லீவிஸ் அந்த பொண்ணை பற்றி என்ன யோசிக்கிற, உண்மையாகவே ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கல, ஒரு செகண்ட்ல என்ன அப்படியே அட்ராக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவனா சாராக்கு கோவமாக வந்துட்டு இருக்கு. இவளுக்கு எவ்வளோ தைரியம், என் அண்ணனையே கரெக்ட் பண்ண பார்க்குறாளா அப்படின்ற மாதிரி அவ காண்டாயிட்டு இருக்க.
இவனை பார்த்தீங்கன்னா, என்னன்னே தெரியல எனக்கு அந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள முதல் தடவ பார்க்கும்போதே என் மனச பறி குடுத்துட்டேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, இவன் ஹீரோ முன்னாடியே அவள பத்தி பேசிட்டு இருக்க, அத பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள நான் டின்னருக்கு கூட்டிட்டு போறேன். அவ மேல கண்ணு வைக்கிற வேலைய விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக, அத பார்த்தவொன்னே இவன பார்த்தீங்கன்னா வேகமா ஹீரோயின பார்க்கறதுக்காக தான் வரான். இப்ப அவள பார்த்து ஃப்ரீயா இருந்தா நைட்டு நம்ம 2 பேரும் டின்னருக்கு போலாமான்னு சொல்ல, என்னது என்ன டின்னருக்கு கூப்பிடுறீங்களான்னு இவ கேட்கிறா. ஆமா உன்ன தான் கூப்பிடுறேன்னு அவன் பேசிட்டு இருக்க. ஆமா உன்னதான் கூப்பிடுறேன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, பார்த்தா வெளியில ஹீரோ கார் எடுத்துட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து காருக்குள்ள உட்காருன்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னா அங்க உள்ள பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா சார் யார காருக்குள்ள உட்கார சொல்றாரு, ஒருவேளை சாராவை தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கா. அதை பார்த்தவொன்னா சாராக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இவன் டின்னருக்காக தான் என்ன கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சாரா யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி வரான். இப்ப அவன் இறங்கி வந்து வா 2 பேரும் வீட்டுக்கு போலான்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. சாராக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வா 2 பேரும் வீட்டுக்கு போலான்னு சொல்ல, என்னது வீட்டுக்கா, அப்படின்னா 2 பேரும் ஒன்னவா தங்கிட்டு இருக்கீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே இவ தெருன்னு முழிச்சிட்டு இருக்க. உன்னோட பொருள் ஒன்றை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி அவளோட கிளிப்பை எடுத்து மறுபடியும் அவளோட தலையில குத்தி விட்டுட்டு ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு போறான். இவன் இப்படி தூக்கிட்டு போறதை பார்த்தவொன்னே சாராக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. யாழையே கரெக்ட் பண்ணிட்டியா, உனக்கு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி இவ காண்டாயிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க. எங்க எல்லாரும் முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம்னு சொன்னீங்க, எல்லாரும் தப்பா நினைச்சுக்க போறாங்கன்னு சொல்ல, யாரு தப்பா நினைச்சா எனக்கு என்ன, நீ என்ன சொன்ன, கல்யாணம் நடந்ததை மறைக்கணும்னு சொன்ன, அதை நான் மறைச்சிட்டு தான் இருக்கேன். ஆனா ஒரே வீட்டில் இருக்கிறதே எதுக்காக மறைக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அவன் இவளோட கண்ணத்தை பிடிச்சிட்டு உனக்கு அந்த சரவோட அண்ணனை பிடிச்சிருக்கான்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லைங்கன்னு இவ சொல்றான். நீ என்னோட பொண்டாட்டின்றத மறந்துடாத, என் பொண்டாட்டியை அடுத்தவன் காதலிக்கிறதுக்கு கூட நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க பண்ணினதெல்லாம் ஓகே தான், ஆனா நம்ம 2 பேருக்கும் ஏதாவது தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எல்லாரும் பேச போறாங்க, அதுக்காக தான் நான் ரொம்ப பயந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எதை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி வந்துட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா அவங்க பாஸ் கொடுத்த பணத்தை அவங்க பாட்டிக்கு தான் அனுப்பிச்சு விட்றான். இப்போ இந்த பணத்தை அனுப்பிச்சு விட்டு அவங்க பாட்டிக்கு கால் பண்ணி, பாட்டி உங்களுக்கு பணம் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் பாருங்க, உங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு அப்புறம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க, எதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணியிருக்கேன், சம்பளமும் நல்லா தராங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு பேச, என்னை பற்றி நீ கவலைப்படாதம்மா, உன்னை பற்றி கவலைப்படுன்னு பாட்டி பேசிகிட்டு இருக்க. பாட்டி என்னை பற்றி கவலைப்படுறதுக்கே எதுவும் இல்லை, என்னோட கவலை எல்லாம் உங்கள் மேலே தானே. இவ உங்கள் பாட்டி கூட பேசுகிறத பார்த்த உடனே சம்பாதிச்ச மொத்த காசையும் உங்கள் பாட்டிக்கு அமிச்சிட்டாலே, அந்தளவுக்கு நல்ல பொண்ணாக இருக்கா, நான் தான் ஆரம்பத்தில் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இவ பேசி முடிச்சுட்டு ஹீரோ மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவ இப்படி தூங்கிட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கிஸ் பண்ணலான்னு கிட்ட வர, ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு, காரை விட்டு இறங்குங்கன்னு சொல்ல, இவ டக்குன்னு கண்ணை முழிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போறான். அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அடுத்த தடவை டிரைவரை மாத்த வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன், உன்ன டிரைவரா வச்சது ஏன் தப்பு தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக, என்னாச்சுன்னு இப்ப அவர் என்ன திட்டிட்டு போறாரு, அவரால் முத்தம் கொடுக்க முடியலன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா, டக்குன்னு முத்தம் கொடுக்கணும், கிட்ட போறதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆயிப்போச்சுன்னா அப்புறம் எப்பதான் கிஸ் பண்றது அப்படின்ற மாதிரி இவன் புலம்பிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா இவனை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வர, அந்த இடத்துல டாக்டர் தான் இருக்கான். இப்ப அவன் ஹீரோவை பார்த்த உடனே என்ன எதுக்காக வர சொன்னேன், ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக கூப்பிட்டியான்னு சொல்ல, அதுக்கெல்லாம் கூப்பிடல, என் பொண்டாட்டிக்கு செக்அப்காக கூப்பிட்டேன், ஒழுங்கா அவளை செக் பண்ணுன்னு சொல்ல, ஏண்டா ஃப்ரெண்டுனா ஒரு கலகலன்னு பேசுறதுக்கு கூப்பிட மாட்டியா, வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா தான் உனக்கு என்னோட ஞாபகமே வருமானு கேட்க, உன்னோட ஹாஸ்பிட்டல் 2 மாடி எக்ஸ்ட்ரா கட்டுறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஒழுங்கா என் பொண்டாட்டியை செக் பண்ணுன்னு சொல்ல, கவலைப்படாத மச்சான், உனக்கு வாழ்க்கை பூரா நல்ல டாக்டரா இருப்பேன், வாங்க செக்அப்க்கு போலான்னு 2 பேரை கூட்டிட்டு உள்ள வந்துடுறான். இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவனை பாத்தீங்கன்னா எங்க பாருடா குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்கணும், அதனால அவங்க ட்ரெஸ்ஸை லைட்டா மேல தூக்குன்னு சொல்ல, ஹீரோவும் மேல தூக்குறான். இப்ப அவன் ஹீரோனை செக் பண்ணி பார்த்துட்டு 2 குழந்தைங்களோட ஹார்ட் பீட் கேட்குது அப்படின்னா ட்வின்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே உங்க 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. வேலை நனைஞ்சிட்டு இருக்காம நல்லா ரெஸ்ட் எடு, அப்பதான் குழந்தைங்க நல்லபடியா பிறப்பாங்கன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவ்வளவு பாத்தீங்கன்னா சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு அவன் அந்த இடத்த விட்டு போகும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழற மாதிரி போக, ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இப்போ இவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல இருந்துட்டு இருக்க. போற போக்க பார்த்தா 3வது குழந்தைக்கு ரெடி பண்ணிடுவாங்க போலயே. டேய் நான் இங்க இருக்கிறத மறந்துட்டீங்க போல, நான் போனதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்று பார்த்தேன்னா அன்னையிலேருந்து எனக்கு உன் மேலே க்ரிஷ் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவில் கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரான். இவன் இப்படி கிட்ட வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து இப்போ அவன் வந்து என்ன சொல்கிறானா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் 2 பேரும் பெட்டில் தாராளமாக ஒன்றா இருந்துக்கலாம், அதனால குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, நான் குளிச்சுட்டு வரேன்னு இவ குளிக்கிறதுக்காக ஓடி வந்துடுறா. இவ குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னாதான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா அவ ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அமைதியா இருங்கன்னு இவ சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ சாப்பிட்லான்னு உட்காந்துட்டு நேற்று நைட்டு நடந்ததை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நேற்று நைட்டு நானும் அவரும் ஒன்றா இருந்துட்டோம், என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி இவ வைக்கப்பட்டு இருக்க. வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா, மேடம் இந்தாங்க உங்களுக்காக ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்டாகணும்னு சொல்ல இவ்வளோ சரின்னு அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கால் பண்ணுறாளுங்க. இப்போ அவளுங்க கால் பண்ணி, எல்லாரும் கிளாஸ்மேட் ரீயூனியனில் இருக்கோம், நீயும் வந்துரு, நீ மட்டும்தான் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி அந்த இடத்துக்கு வர. அவ கூட படிச்ச எல்லாரும் இருக்காங்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, நீ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த லீவிஸ் மேலே ஒரு கண்ணா இருந்ததானே, இப்போவும் அவனை காதலிச்சிட்டு இருக்கியா, உனக்கு அவன் மேலே க்ரெஷ் இருக்குன்னு இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்க. பார்த்தா அந்த சைடு ஹீரோ அந்த இடத்துக்கு அவனோட ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே லேவிஸ் எப்படி இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ஹோட்டலில் அவனோட தான், இந்த ஊரில் உள்ள பாதி ஹோட்டல் அவன்கிட்ட தான் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க பேச ஹீரோ இவ்வளோ பார்க்குறான். இப்போ அவளை பார்த்தோன்னே இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் அது கிளாஸ்மேட் ரீயூனியன், அவங்க எல்லாரும் ஒரே ஸ்கூலில் படித்தவங்கன்னு சொல்ல சரி அவங்களுக்காக எக்ஸ்ட்ராவாக சாப்பாடு அனுப்பி வைங்க, எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கணும்னு அவன் ஹீரோயின்காக எக்ஸ்ட்ரா சாப்பாடு அனுப்ப சொல்லிட்டு போக இது எல்லாத்தையும் ஹீரோயின் கீழே நின்று பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க தான் வராங்க. இப்போ அவங்க வந்து இது சார் உங்க எல்லாருக்காகவும் ஆர்டர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி காஸ்ட்லியான ஃபுட் எல்லாத்தையும் எடுத்து வைக்க அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட தனியாக ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு, மேடம் இது உங்களுக்காக தான் சார் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போக அதை பார்த்தோன்னே இவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு அவள் ஹீரோவை பார்க்க தான் வரா. இப்போ அவள் ஹீரோவை பார்த்து பேசலான்னு அவன் கிட்ட வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த சாரா தான் இருக்கா. அவளை பார்த்தோன்னே இவன் அங்கேயே நின்றுட்டு இருக்க. சாரா இவ்வளோ பார்த்தோன்னே வேணும்னு ஹீரோவோட மடியில் உட்காந்துட்டு எனக்கு லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னு இவன் ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போக அதை பார்த்தோன்னே இவ ஒரு மாதிரி ஆகிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா சாரிப்பா லைட்டாக மயக்கம் வந்துருச்சு, அதனால தான் மடியில் உட்காந்துட்டு மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்க்கு வந்து இங்கே நடந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கே இவளுங்க 2 பேரும் வராளுங்க. இப்போ அவளுங்க வந்து ஒழுங்கா லீவிஸை விட்டு போயிரு, அவன் எனக்கு தான் சொந்தம், நானும் அவனும் ஒன்றா இருக்கிறத உன் கண்ணாலே பார்த்துட்டு இதுக்கப்புறமா அவன் கூட சுற்றுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு இப்போ அவளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிரு, அவன் பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு சொல்ல என்ன போன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதி இல்லை, உன் வேலை எதாவது மட்டும் பாருன்னு இவ உங்க 2 பேரையும் திட்டிட்டு இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் இப்படி வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவளோட அப்பா இவளை தேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எப்படியாவது நான் பணத்தை வாங்கி ஆகணும், என்ன பண்றதுன்னு தெரியல என்ன அவர் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு இவளுங்க 2 பேரும் அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவர் தான் டெய்லரோட அப்பான்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து நீ எனக்காக உதவி பண்ணனா நீ கேட்குற பணம் உனக்கு கிடைக்குன்னு இவ செக்கை கொடுக்க அதை பார்த்தோன்னா அவங்க அப்பாவால் நம்பவே முடியல. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா உன் பொண்ணு என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது, அதுக்கான வேலையை பாருன்னு சொல்ல சரி மேடம் சொல்றத பண்றேன்னு அவர் இந்த இடத்த விட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவள் லீவிஸோட வாழ்க்கையிலே இல்லை அப்படின்ற மாதிரி இவளுங்க 2 பேரும் சந்தோஷமா வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் வீட்டுக்கு போகலான்னு வெளியே வரா. இவ இப்படி வெளியே வந்துட்டு இருக்கும்போது அவளை 2 பசங்க கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. எல்லாமே அவங்க அப்பாவோட வேலை தான். இப்போ அவளை இப்படி கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பார்க்கலான்னா அவனும் அந்த ரீயூனியனுக்கு வந்துடுறான். இப்போ அவன் வந்து உட்காந்துட்டு டெய்லர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவள் ரெஸ்ட் ரூமுக்கு போனா இன்னும் வரலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவளுங்க 2 பேரும் வந்துடுறாளுங்க. இப்போ அவளுங்க வந்து டெய்லரை பற்றி ஏன் கேட்குறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்மளாம் ஒன்றா படிச்சுட்டு இருக்கும்போது அந்த டெய்லருக்கு அவங்க மேலே ஒரு கண்ணு, அவள் அப்பையிலேருந்தே உங்களை காதலிச்சிட்டு இருந்தான்னு சொல்ல டெய்லர் அப்பையிலேருந்து என்ன காதலிக்கிறாளா, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு அவளுக்கு கால் பண்ணி பார்க்க அவள் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. அதை பார்த்தவொடனே ஹீரோனோட ஆளுங்களை கூப்பிட்டு பொண்டாட்டி எங்கே இருக்கான்றதை கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக என்னது பொண்டாட்டியா அப்படின்னா லிவிஸு டெய்லரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களான்னு இவங்க கேட்க வாய முடுங்க, நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ரூம் வரை கிளப்பிட்டு இருக்காதீங்க, கண்டிப்பாக அவன் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இவளுங்க உறுதியாக சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை கிட்னாப் பண்ண வச்சது அவங்க அப்பா தான். இப்போ அவளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் போட அப்பா ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் உங்களோட பொண்ணு தானே, என்ன இதுக்காக இப்படிலாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவரை பார்த்தீங்கன்னா நீ என்னோட பொண்ணுன்றதை நான் மறக்கல, உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பணம் கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ண சொன்னாங்க, அதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உனக்காக நல்ல பையனாக பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துலேருந்து ஒரு மொட்டை தலையும் தான் வெளியே வரான். இப்போ அவனை பார்த்தோன்னே உனக்கு இவனுக்கு தான் கல்யாணம் பண்ண போகிறேன், நீ இவனை தான் கட்டிக்கிட்டு ஆகணும், டே என்னடா பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் என் பொண்ணு ரூமுக்கு கூட்டு போன்னு சொல்ல
அதை பார்த்தவொடனே இவ ரொம்ப பயந்து போக அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி பண்ணிட்டு இருக்க, அவள் தப்பிச்சு ஓட பார்க்குறா. அதை பார்த்தவளும் அவங்க அப்பா கயிறு எடுத்து கை காலில் கட்டலான்னு வர அவன் ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். இவ்வளோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது உங்ககிட்டேருந்து தப்பிச்சே ஆகணும்னு அவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோனோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி அவளை காப்பாத்திட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு அப்பாவா சொந்த பொண்ணையே காசுக்காக விற்க பார்க்குற, நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுன்னு அவங்க அப்பாவை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல வா வீட்டுக்கு போகலான்னு ஹீரோவில் அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறான். இப்போவே செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைங்க நல்லபடியாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போக ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ டாக்டர் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறியா, எதுவாக இருந்தாலும் சொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு இவ ஸ்கூல் படிக்கும்போது எழுதுன லெட்டரை எடுத்து கொடுக்குறா. ஹீரோக்கு தேங்க்யூ லெட்டர் எழுதியிருப்பா இல்லையா, இப்போ அந்த லெட்டரை எடுத்து கொடுக்க ஹீரோவும் அதை படிச்சுட்டு இருக்கான். இப்போ அதை படித்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் என்னை புள்ளி பண்ணாங்க, அப்போ நீ தான் வந்து என்னை காப்பாற்றின, இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, நீ என்னைக்கு என்னை காப்பாற்றினியோ அன்னையிலேருந்து உனக்கு காதலிக்க ஆரம்பிச்சேன், எப்போவுமே எனக்கு உன் மேலே ஒரு க்ரஷ் இருந்துச்சு, இந்த லெட்டர் நான் அன்னைக்கு கொடுக்குறதுக்காக உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்தது, ஆனால் அதை கிழிச்சு போட்டுட்டாங்க, அதை ஒட்டி இவ்வளோ நாள் பத்திரமா வச்சுருந்தேன், இதை கொடுக்கணுன்னு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன், அதுதான் இப்போ கொடுத்தேன்னு அவள் மனசில் உள்ளதை சொல்ல இப்போ அதுவும் மனசில் உள்ளதை என்கிட்ட சொன்னியே, இவ்வளோ வருஷமாக என்னை காதலிச்சு இருந்திருக்க, ஆனா ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்ற மாதிரி ஹீரோ அவளை பாசத்தோட பார்த்துட்டு இருக்க. இவன் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தவொன்னே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல நான் அந்த இடத்த விட்டு போக போறேன், நீ வாங்கி கொடுத்த பொருள் எல்லாத்தையும் நீயே வச்சுக்க, எனக்கு என்னோட பொருள் மட்டும் போதும்னு அவளோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இந்த புக்ஸை மட்டும் நான் என் கூட எடுத்துட்டு போறேன், அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தா போதுன்னு சொல்ல இதுக்காக என்னை விட்டு போறேன்னு ஹீரோ கேட்குறான். நீயும் சாராவும் ஒன்னா இருக்கும்போது நான் பார்த்தேன், அவன் மடியில் உட்காந்துட்டு இருந்தான், 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற அளவுக்கு கிட்ட போயிட்டு இருந்தீங்க, உன் வாழ்க்கையில கண்டிப்பா நான் என்னோட குழந்தையும் குறுக்க வரமாட்டோம், என்னால உன் ஃபியூச்சருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காது, எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என் வாழ்க்கையில இருக்க ஒரே பொண்ணு நீ மட்டும்தான், எங்க பாரு என் மனசுல சாரா கிடையாது, அன்னைக்கு நீ பார்த்தது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான், மற்றபடி எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அவ மயக்கம் போட்டு கீழே விளையாற மாதிரி போக இருக்கதான் என் மடியில உட்காந்தா, நீ தப்பான ஆங்கிள் பார்த்ததுனால தான் நாங்கள் 2 பேரும் கிஸ் பண்ண கிட்ட வர்ற மாதிரி உனக்கு தோணி இருக்கு, மற்றபடி என் மனசுல யாரு கிடையாது, என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்குன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க வராங்க. இப்போ இவங்க 2 பேரையும் பார்த்தவொன்னே சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் கீழே வந்துட்டாங்க, மேடமை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வைக்கப்பட்டுட்டே போக என்னடன்னு பார்த்தா ஹீரோ கூட படிச்சு எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோ அவனோட பொண்டாட்டி இவதான்றதை இன்ட்ரோ கொடுக்க போறான். இப்போ அவங்க எல்லாரும் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த வீட்டுக்கு மருமகளை நீ தான் வர போறேன்னு அவளை தூண்டி விட்டுட்டு இருக்க. ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா வரதை பார்த்தவொன்னே உண்மையாவே என்னோட பொண்டாட்டி இவதானா, எங்களால நம்பவே முடியலன்னு இவ பேசிட்டு இருக்க. இவ பேசினதை பார்த்த உடனே ஹீரோ வீட்டு வேலைக்காரங்க அவளுக்கு ஒரு அறைய போடுறாங்க. மேடம் முன்னாடி சத்தமா பேசாத, ஒழுங்கா பேசலன்னா வீட்டை விட்டு வெளியே தருத்திருவேன்னு சொல்ல அதை பார்த்தவொன்னே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அவங்க எல்லாரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றனா இவ என்னோட பொண்டாட்டி, நானே இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்ல அதை பார்த்தவொன்னே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா சாரா என்னோட பொண்டாட்டி நீ பிரிக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்ணியிருக்க, அந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, என் பொண்டாட்டி ஹோட்டல்ல என்கிட்ட பேச வர்றதை நீ பார்த்துட்டு தான் என் மடியில் உட்காந்துருக்க, அதுக்கான எவிடன்ஸ் தான் இதுன்னு இவ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாரும் முன்னாடி போட்டு காட்ட இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு புரியுது அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான்றது. நீ இன்னொரு தப்போ பண்ணியிருக்க, நீ இவளும் சேர்ந்து என் பொண்டாட்டியை புள்ளி பண்ணியிருக்கீங்க, அதுக்கான தண்டனை உங்க 2 பேருக்கு இருக்கு, உங்க 2 பேர் கூட போட்ட எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்றேன், இவங்க 2 பேரும் இங்கேருந்து பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்ல ஹீரோட ஆளுங்களும் அவங்க 2 பேரையும் அங்கேருந்து கூட்டு போறாங்க. அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா என்னங்க கூட்டு போனா உங்க அம்மா கடைசியா வரைஞ்ச டிராயிங்க யாரு ஃபினிஷ் பண்றது, அதுக்காக வந்து நீ என்னை சும்மா விட்டுதான் ஆகணும், என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுன்னா அந்த டிராயிங்கை உன்னால ஃபினிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு பெயிண்டர் தான்றதை மறந்து போயிட்டீங்களா, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ இப்படி சொன்னதை பார்த்தவொன்னா அவளுக்கு கோவம் வந்து அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்கும் கல்யாண வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கல்யாண வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்க. இவங்களும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து இவ்வளோ கட்டி பிடிச்சிட்டு என் பொண்டாட்டி முகத்தில் லைட்டாக பொறாம இருக்கே, எதனால இந்த பொறாம வந்துச்சுன்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் உங்களை சாரா கூட பார்க்க போது மட்டும் எனக்கு லைட்டாக கோவம் வருதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த பொறாமையை போக வைக்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான்.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு அவங்க அம்மாவோட டிராயிங்க ஃபினிஷ் பண்றதுக்காக வந்திருக்கான். இப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே அந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறாங்க. 2 பேர்ல யாரு ஹீரோ அம்மாவோட டிராயிங்க ஃபினிஷ் பண்ண போறதுன்னு. இப்ப அந்த டிராயிங்க ஓப்பன் பண்ணி பார்க்க, அதுல ஒரு அழகான சூரியகாந்தி பூ இருக்கு. ஆனா அத முழுசா வரையாம வச்சுட்டாங்க. அத முழுசா ஃபினிஷ் பண்றதுக்குள்ள அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க போல. இப்ப அந்த டிராயிங்க பார்த்தவொன்னே, அங்க உள்ள எல்லாரும் இது ரொம்ப டிஃபிகல்ட்டான டிராயிங். இது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியலேன்னு முழிச்சிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவளோட முடியை எடுத்து கொண்ட போட்டுட்டு அவ டிராயிங் பண்ண ஆரம்பிக்கிறா. பார்த்தா அந்த சன்ஃப்ளவருக்கு ஏத்த மாதிரி கரெக்டான ஃபினிஷிங் கொடுத்து அதை முடிச்சு வைக்க, அதை பார்த்தவொன்னே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இந்த டிராயிங் இதுக்கு முன்னாடி பண்ணவங்க இந்த மெத்தட் பயன்படுத்தி தான் பண்ணியிருக்காங்க. அதே மெத்தட் யூஸ் பண்ணதுனால தான் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு இவ ஃபினிஷ் பண்ணி வைக்க, அதை பார்த்தவொன்னே இவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. ஒரு அழகான பட்டாம்பூச்சி கூண்டை விட்டு வெளியே வர்ற மாதிரி. அது கூட என்னோட டிராயிங் தான். எங்க அப்பா தான் அதை காசுக்காக இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டாருன்னு இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த டிராயிங்கோட உண்மையான ஓனர் நான் தான். இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். ஏன்னா அந்த டிராயிங்கை இவ ஹீரோ கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இது என்னோட டிராயிங்னு சொல்லி ஹீரோவையே ஏமாத்திருப்பா. இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை அங்கேருந்து கூட்டு போங்கன்னு சொல்ல, ஹீரோட ஆளுங்களும் அவளை அங்கேருந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, உன்னால் இந்த டிராயிங்கை ஃபினிஷ் பண்ண முடியும், நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஏன்னா நீ டிராயிங் பண்ணுற மெத்தட் எங்கள் அம்மா மாதிரியே இருக்குது. உன்னை பார்க்கும்போது என்னோட அம்மா ஞாபகம் தான் வருதுன்னு ஹீரோ அவளை பார்த்து பேசிகிட்டு இருக்க. அங்கே உள்ள எல்லாரும் அவளை கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கிஸ் பண்ணலான்னு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ வந்து தாத்தா பேசணுமா லைனில் இருக்காருன்னு சொல்ல, பார்த்தா தாத்தா ஹீரோவை கழுவி ஊற்றிட்டு இருக்காரு. ஏண்டா இன்னும் கல்யாணம் பண்ணாமல் என்னை ஏமாத்திட்டு இருக்க போறியா? நீ ஸ்கூலில் இருக்கதா கேள்விப்பட்ட, உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன்னு தாத்தா பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு ஹீரோவை அடிக்கிற மாதிரி போக, தாத்தா பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு ஆளை அறிமுகப்படுத்தணும்னு அவ ஹீரோனை கூப்பிட்டு இவ தான் என்னோட பொண்டாட்டின்னு அறிமுகம் கொடுக்க, எனது பொண்டாட்டியான்னு தாத்தாக்கு பயங்கர சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அவள் வயிற்றுல குழந்தை இருக்கு, 2 குழந்தைங்க அப்படின்னு சொல்ல, எனது 2 குழந்தைங்களான்னு தாத்தா மயக்கம் போட்டு கீழே விழுற மாதிரி போக, அதை பார்த்தவொன்னே இவனுங்க எல்லாம் தாத்தாவை பிடிச்சிடுறானுங்க. என்னால் அதை நம்பவே முடியல. சந்தோஷத்தில் இப்போயே ஹார்ட் அட்டாக் வந்துற போல இருக்குடா. இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க போகுதுன்னு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு அவங்க பாட்டி தான் கால் பண்றாங்க. இப்போ அவங்க வீடியோ கால் பண்ணி, ஏமா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி நல்லதா இருக்கேன், இவர் என்னோட புருஷன், அப்புறம் இவரு என் புருஷனோட தாத்தா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே தாத்தா பார்த்தீங்கன்னா, ஏமா பாட்டி மட்டும் எதுக்காக தனியா இருக்காங்க, பாட்டி எங்க இருந்தாலும் நான் உடனே போய் பாட்டியை கூட்டிட்டு போறேன், 2 பேரும் வீட்டுக்கு வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு தாத்தா அந்த இடத்த வீட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பாசத்தோட கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு சந்தோஷமா உங்க வாழ்க்கையை வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.